ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 சீட்டுகளை கைப்பற்றி முன்னிலை வகித்து வருகிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயந்தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளோ சீட்டுகள் முன்னிலையில் இருந்தாலுமே முதலமைச்சர் ஆவதற்கு மேலும் உங்களுக்கு ஒரு 10 சீட்டுக்கிட்ட நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஒரு கூட்டணி அமைக்க போகிறாரு, அவங்களுக்கு என்ன ஒரு மெஜாரிட்டியில் தற்பொழுது கைவசம் இருக்குது, ஸோ எந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, தாவேகா தலைவர் 2 தொகுதியில் வேட்பாளராக இருந்த பட்சத்தில் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியை ஆரம்பித்த ஒரு குறுகிய நாட்களிலே நேற்று நடந்த வாக்கு எண்ணிக்கையில் பார்க்கும் பட்சத்தில் 34.9% வாக்குகளுடன் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய வகையில் வாக்கு முன்னிலையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில், அதாவது 1977ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெற்ற அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 30.4% வாக்குகள் பெற்று ஆட்சியை பிடித்தார். ஆனால் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 34.9% வாக்குகளுடன் அபார வெற்றியை பிடித்துள்ளார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். மெஜாரிட்டி நிரூபித்தா மட்டுமே நமக்கு சிஎம், அதாவது முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியை பிடிப்பதற்காக மேற்கொண்டு ஒரு 10 சீட்டுகள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருந்துகிட்ருக்குது. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா எந்தெந்த கட்சி கூட்டணியில் எவ்வளோ இடங்களை வென்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்துள்ள நிலையில் தாவேகா தலைவர் 108 இடங்கள் வெற்றி பெற்றுள்ளார். திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை தொடுவதில் இன்னும் சவால்கள் நீடிக்கின்றதுன்னு சொல்லப்படுதுங்க. தற்போது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா அதிக இடங்களில் வெற்றுள்ள கட்சி என்ற முறையில் அதே கட்சி ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். ஆனால் தாவேகா எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கவில்லை என்ற நிலையில் திமுக அல்லது அதிமுக கூட்டணிகளை சேர்ந்த கட்சிகள் ஆதரவு அளிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழக சட்டசபையில் 234 தொகுதிகளில் உள்ள நிலையில் தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். தாவேகா 108 இடங்களில் வென்றுள்ளது. இதில் விஜய் வென்ற ஒரு தொகுதியில் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி இருக்கும். இதையடுத்து 107 சீட்கள் தாவேகா கைவசம் இருக்கும். கூடுதலாக 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். ஸோ பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் போட்டியிட்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 தொகுதியில் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்யணும். ஸோ பார்த்திங்கன்னா 108 சீட்டில் 107 சீட் அப்படிங்கிற மாறிடும். உங்களுக்கு 118 எண்ணிக்கைக்கு மீதம் ஒரு 11 எம்எல்ஏ சீட்டுகள் தேவைப்படுதுங்க. ஸோ எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், எந்தெந்த கட்சியில் கூட்டணி வைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட 5 சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் 5, விசிகா 2 இடங்கள், சிபிஐஎம் 2 இடங்கள், சிபிஐ 2 இடங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ இந்த 4 கட்சிகள் ஆதரவளித்தால் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ 11 சீட்டுகள் தேவைப்படுது. அதில் காங்கிரஸ் 5 சீட்டு, விசிகா 2 சீட்டு, சிபிஐஎம் 2 சீட்டு, சிபிஐ 2 சீட்டுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதனை அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இன்னொரு பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும் பட்சத்தில் காங்கிரஸ் 5 சீட்டு, பாமக 4 சீட்டுகள், சிபிஐஎம் 2 சீட்டுகள், சிபிஐ 2 சீட்டுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ விசிகா பாமக ஒரே அணிக்கு செல்வது சாத்தியமான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதே சமயம் வேறு எந்த மாற்று கட்சியும் சீட்டு இல்லை அப்படிங்கிறது தான் தற்பொழுதைய நிலைமையாக இருந்துகிட்ருக்குதுங்க. ஸோ மதிமுக வைகோ நின்ற தனி சின்னத்தில் அல்ல, எனவே அவரால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க இயலாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு கட்சி தாவேகாவிற்கு அளிக்கும் ஆதரவில் இருந்து பின்வாங்கினாலும் ஆட்சி கவிழும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆக இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி கூட்டணி எல்லாம் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சவாலாகவே இருக்குதுன்னே சொல்ல முடியும். ஸோ இதில் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சீட் அவர்கிட்ட இருக்குது. அவர் அமைச்சர் பதவி இல்லாமல் ஆதரவு தரமாட்டார் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குங்க. ஸோ இந்த நிலைமையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அதிமுக அல்லது திமுக வெளியிலிருந்து ஆதரவளிக்க நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவங்கள எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்க போகிறாங்க, திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறாங்க. ஸோ எனவே வரும் நாட்கள் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. தாவேகாவிற்கு நிபந்தனையின்றி ஆதரவு அளிக்க எந்த கட்சிகள் முன்வரும் என்று ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் கேள்விக்குறியாமல் அமைஞ்சிருக்கு.
ஸோ தாவேகா எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ என்னைக்கு வந்து பதவியேற்கும் விழா நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு தகவல் கிடைக்க உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.